ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சுவையான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ மீன் எடுத்து நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மீனில் ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து அப்படியே வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம குழம்புலாம் கொதிக்கிற வரைக்கும் மீன் அப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஸ்மெல்லும் வராது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ புளி பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். புளி பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொய்யாப்பழம் சைஸு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் புளி அதிகமாக வச்சா தான் உங்களுக்கு மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அந்த அழுத்தமான பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு தூள் தேவைப்படும். இதை நல்லா கரைச்சி விட்டுறலாம். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ தேவையான எல்லாமே நம்ம நல்லா கரைச்சி விட்டாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன்னா. இப்போ இது நல்லா கொதிச்சது அப்படின்னா உங்களுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் வந்து கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் வந்து கொஞ்சம் சவந்து வரணும். இப்போ வெந்தயம் வந்து கொஞ்சம் சவந்து வந்தோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் குழம்பு. அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது தாளிக்கும் போதே உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம உப்பு எல்லாமே சேர்த்து கரைச்சிட்டோம் புளியோட. பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். அந்த கண்ணாடி பதம் வந்தாலுமே போதும் உங்களுக்கு. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா புளி, குழம்பு தூள், தக்காளி எல்லாம், அதை சேர்த்துடலாம். நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம மீன் சேர்க்கணும். மீன் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா கொதிச்சா தான் உங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு திறந்து பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 15 நிமிஷமாக கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம மீன் இதில் போட்டுடலாம். இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது, மீன் உடையும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு
நல்ல ஒரு 8-9 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் மீன் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ அப்படியே கொதிக்கட்டும். ஒரு 8 நிமிஷம் குழம்பு கொதித்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. ஒரு துணியை பிடிச்சி இந்த மாதிரி அலக்கி விடுங்க. பாருங்கள், நல்ல கமன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மணமும் சுவையும் ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்புங்க. நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.